Hey, hi guys, welcome back. So இப்போ நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் த கோடிங் செக்மெண்ட் உள்ளே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1 ஆஃப் த கோடிங் செக்மெண்ட் ஒன் டைம் ரீகேப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நம்ம ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் அதில் பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை இப்போ எப்படி நம்ம மேக் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மெட் ஷார்ட்டுக்கு அப்படின்றத இனிமேல் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து என்னதுன்னா, இப்போ வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் கோடிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதை சிக்யூ மாற்றிக்கலாம், C++, ஜாவா, பைத்தான் வாட் எவர் லாங்குவேஜ் இதை அப்படியே மாற்றிக்கலாம். லாஜிக் சேம் தான். ஸோ அப்படியே நீங்கள் அதோட கோடுக்கு ஏற்ற மாதிரி சின்டாக்ஸ் மட்டும் மாற்றினா போதும். ஸோ இட் கேன் பி அப்ளிகபிள் டு எனி லாங்குவேஜ். ஸோ இப்போ கோடிங்குள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, 2 ஷார்ட்டட் அரேஸ் வந்து நம்மளுக்கு இன்புட்டாக கொடுத்தோம்னா அதை வந்து ஃபைனலாக ஒரு ரிசல்ட் அரேயில் வந்து ஃபுல் ஷார்ட்டடாக வர வைக்கிற கோடிங் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ மெர்ச்சார்ட்டோட இது என்ன பண்ணோம்னா, எல்லா இன்புட் ஒரு பெரிய அரேவை வந்து ஃபுல்லாக பிரேக் பண்ண போகுது. அன்டில் இட் கண்டெய்ன்ஸ் எம்டிஆர் கண்டெய்ன் 1 எலமெண்ட் வர வரைக்கும் ஃபுல்லாக பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ ஸ்மாலர் ஷார்ட்டட் அரேஸ் அந்த செக்மெண்ட் வந்ததுமே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போன வீடியோவில் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போகிறோம். தென் ஷார்ட்டட் அரேஸ் எனக்கு வந்ததுமே வந்து போன இதை வந்து நம்ம கால் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஆக்சுவலாக என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, ரெக்கர்ஷன்ற மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ரெக்கர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி அதே இதை பிரேக் பண்ணி அந்த ஹெல்ப்பர் ஃபங்க்ஷனை கூப்பிட்டுட்டு கடைசியாக எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க போகிறோம். ஸோ போன வீடியோ வந்து இங்கே நிப்பாட்டணும். ஸோ இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ மெர்ச்சார்ட்னு ஒன்று ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். இது வந்து ஆக்சுவல் இன்புட்டை வந்து நம்ம வாங்க போகிறோம். அதாவது ஒரு பெரிய அரேவை வந்து வாங்க போகிறோம். அது வந்து இன்புட் வந்து சம் ரேண்டம் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ரேண்டமாக நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாகவே ஷார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெக்கர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறப்ப வந்து ஒரு பேஸ் கண்டிஷன் வேணும். அதாவது இந்த பாயிண்ட் ரீச் ஆனதுமே வந்து எனக்கு வந்து ரெக்கர்ஷன் வந்து பிரேக் ஆகணும் அப்படின்றதுக்கு. ஸோ இதில் வந்து அரே வந்து சைஸ் வந்து 1 இல்லை முட்டையோ இருந்தால் எனக்கு பிரேக் ஆகுன்ற பாயிண்ட் வரணும். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். அரே டாட் லென்த் வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வந்துருச்சுன்னா லூப் வந்து பிரேக் ஆகிடணும். பிரேக் ஆகிட்டு அந்த அரேவை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அரேவை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபுல் இதை வந்து இப்போ நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பிரேக் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஸோ ஒரு அரே இங்கே இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோன்னா ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி 0 to 3 அப்படின்னு நான் கொடுத்தா 0th பொசிஷன்லேருந்து 0, 1, 2 பொசிஷன் வரான வேல்யூஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. இதே ஸ்லைஸ் வந்து எனக்கு இந்த மிட் பாயிண்ட்டுக்கு அடுத்த வேல்யூ எல்லாமே வரணும்னா அதே 3 கொடுத்தோம்னா பொசிஷன் 3, 4, 5, 6, 7 அந்த வேல்யூஸ் எல்லாமே வந்துருச்சு எனக்கு இங்கே. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் தான். எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மிட் பொசிஷன் கண்டுபிடிப்போம். மிட் பொசிஷன் வந்து ஒரு அரேவை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அரே டாட் லென்த்து டிவைடட் பை 2 போட்டால் நம்மளுக்கு வந்து மிட் பொசிஷன் வந்துடும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து சம்டைம்ஸ் பாயிண்டில் வர சான்சஸ் இருக்குது. இப்போ ஆன் நம்பர்ஸ்னால் ஸோ அதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்க போகிறோம். ஸோ மேத் டாட் ஃப்ளோர் யூஸ் பண்ணி அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து மிட் வேல்யூ ஆஃப் த அரே வந்து கிடச்சிரும். இப்போ 8 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா அதோட மிட் வேல்யூ என்னவோ அது வந்துடும். இப்போ வந்து
ஃபஸ்ட்டு எதை ஷார்ட் பண்ண போகிறோம்னா லெஃப்ட் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இது பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ரைட் சைடு ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் மெர்ஜ் ஷார்ட்டை. ஸோ இப்போ லெஃப்ட்டுக்குன்னு நம்ம வரப்போ வந்து இப்போ இப்போ சொன்னோம்ல ஸ்லைஸ் மெத்தட், அந்த இது யூஸ் பண்ண போகிறோம். அந்த அரேவோட ஸ்லைஸ் ஆஃப் பிகினிங்லேருந்து இந்த மிட் பொசிஷன் வர போகணும். அதே மாதிரி அரேவோட ரைட் சைடுனா மிட்லேருந்து எண்டு வர போகணும். ஸோ லெஃப்ட் சைடுனா என்னதுன்னா மிட் பொசிஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அரேக்கு, அரேவோட லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து இந்த லெஃப்டில் இருக்கும். ரைட் சைடு எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் ரைட்டில். ஸோ இப்போ இங்கே தான் நம்மளோட இதை யூஸ் பண்ண போகிறோம் ரெக்கர்ஷன்ன்றது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த அரேவை வந்து எனக்கு இந்த 4 எலமெண்ட்ஸ் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு அரேவாக வருமா, இதை வந்து மறுபடியும் இந்த மெர்ஜ் ஷார்ட்டையே கால் பண்ணி இந்த அரேவை மறுபடியும் ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம். அதாவது 4 எலமெண்ட்ஸ் போச்சுன்னா மறுபடியும் ஃபர்தராக 2 டிவைட் ஆகும், அடுத்து 1 ஆகும். அன்டில் இந்த கண்டிஷன் மீட் ஆனதுக்கப்புறம் அரே வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். சிமிலர்லி ரைட் எலமெண்ட்ஸ்க்கு அதே மாதிரி போகிறோம். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு அதே மாதிரி ரைட் மோஸ்ட் எலமெண்ட் வந்து கிடச்சிரும். இப்போ அடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோன்னா இப்போ தான் ரெண்டு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எனக்கு இப்போ ஒரு எலமெண்ட் வந்துடும், 2 ஷார்ட்டட் எலமெண்ட்ஸ் வந்துடும். இப்போ வந்து நம்ம முன்னாடி இப்போ கிரியேட் பண்ண இந்த அரேவை கூப்பிட போகிறோம். இதுக்கு வந்து அரேவாக பாஸ் பண்ண போகிறது லெஃப்ட்டையும் ரைட்டையும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம் பேராமீட்டர்ஸாக. ஸோ அவ்வளோதான் மெர்ஜ் ஃபங்க்ஷன் இது. ஸோ இப்போ ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். யா ஒர்க் ஆகுது. 1 2 3 6 9 23 34 65 வேல்யூ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுச்சு, இந்த ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுச்சுன்றது இப்போ காட்டுறேன். ஸோ இப்போ சின்ன எலமெண்ட் எடுத்துப்போம் 40 20 10 30ன்றது. ஃபஸ்ட்டு வந்து என்ன கால் ஆகும், மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோன்னே லெஃப்ட் பொசிஷனுக்கு வருமா, லெஃப்ட் பொசிஷன் 2 பொசிஷன் வந்துடும் 40 20. ஸோ இந்த 40 20 வந்து இப்போ வந்து அகைன் மெர்ஜ் ஷார்ட்டுக்கு கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 40 20க்கு லெஃப்ட் சைடு இப்போ எடுத்தோம்னா என்ன வரும், 40ன்றது வரும். 14 வந்தனையுமே வந்து எனக்கு இப்போ வந்து ஒரே ஒரு லென்த்து தான் இருக்குது அந்த அரேயில் 14ன்ற நம்பர். ஸோ இந்த இது வந்து மீட் ஆயிடுச்சு. ஸோ அரே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அரே ரிட்டர்ன் ஆச்சுன்னா 40 வந்து எனக்கு ஆன்சர்னு வந்துருச்சு. ஸோ இதோட ரைட் சைடு இந்த அரேக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து 14 வந்துருச்சு. அடுத்து வந்து ரைட் சைடு கால்குலேட் ஆகும் இந்த அரேக்கு ரைட் சைடு என்ன இப்போ வரும்னா, ஸோ இங்கே 20 ஆக்சுவலாக அது தப்பாக இருக்குது 20. ஸோ இதை ரிட்டர்ன் பண்ணுறப்ப எனக்கு வந்து 20ன்றது வரும். ஸோ இது ஒரு அரே வந்துருச்சு. இந்த 2 அரேயும் இப்போ எனக்கு இது முடிஞ்சோடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குது, ரிட்டர்ன் மெர்ஜ் அரே லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்குது. ஸோ இந்த 40 20யும் நம்ம போன வீடியோவில் க்ரியேட் பண்ண அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்புட்டாக போகும். இன்புட்டாக போய் ஷார்ட் ஆகி நம்மளுக்கு 20 40ன்னு வரும். ஸோ இந்த அரேக்கு லெஃப்ட் பொசிஷன்ஸ் என்னன்ற ரிசல்ட் வந்துருச்சு. இந்த அரேவோட ரைட் பொசிஷனுக்கு அடுத்தது ரெக்கர்சிவ் கால் மறுபடியும் கால் ஆகிட்டு இருக்கும் 10 30 வரும். அடுத்து அதுக்கு 10. ஸோ சிமிலர்லி 10 30 மறுபடியும் மெர்ஜ் ஃபங்க்ஷன் அந்த கால் ஆகும். கால் ஆகிட்டு அதுக்கு 2 இன்புட்டாக வந்துடும். ஸோ இந்த 20 40 10 30 ரெண்டையுமே வந்து மறுபடியும் அந்த மெர்ஜ் ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஃபைனலாக நம்மளுக்கு எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட்டிங் பண்ணி வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் மெர்ஜ் ஷார்ட்டிங்னா. ஸோ இது வந்து எப்படி மற்ற ஷார்ட்டிங்கோட பெட்டராக இருக்குது, நார்மல் ஷார்ட்டிங்கோட பெட்ரு அப்படின்னா இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்ப்போம். இப்போ என்னன்ட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் மெர்ஜ் ஷார்ட் பார்த்தோன்னா n log n தான் இதோட காம்ப்ளெக்சிட்டி. ஸோ
எல்லாமே வந்து n log n. இந்த n log n எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ மொத்த இது வந்து இப்போ 4 எலமெண்ட் இருக்குன்னா மொத்தம் எனக்கு எத்தனை டீகம்போஷன் ஆகுதுன்னா 2 டைம்ஸ் வந்து ஃபுல்லாக டீகம்போஷன் ஆகுது. 2 ஸ்டெப்ஸ் எடுத்துக்குது ஃபுல் டீகம்போஷன் ஆகுறதுக்கு. ஸோ log டைம்ஸ் கூடுனால் log n டைம்ஸ் இது கூடுறதுனால log n வருது. ஸோ கம்பேரிசன் வந்து அடுத்து வந்து இந்த மெர்ஜ் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம்ல, இதில் வந்து ஒரு லூப்பிங் போதில்ல கம்பேர் பண்ண ரெண்டு ஷார்ட்டிங்கை வந்து 2 ஷார்ட்டட் அரேவை கம்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்கு வந்து n கம்பேரிசன்ஸ். ஸோ அதனால தான் வந்து n log n அப்படின்றது வருது. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோன்னா O of n ரிசல்ட் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம்ல எலமெண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ இங்கே சார்ட் பார்த்து டைம் காம்ப்ளெக்சிட்டி சார்ட் பார்த்தோன்னா இந்த O of log n வந்து O of n-ஓட மோசம்னாலும் O of n² ஃபார் பெட்டர். ஸோ அதனால வந்து இப்போ நீங்கள் மற்ற செலக்ஷன் ஷாட் பபிள் ஷாட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா O of n² தான் இருக்கும் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஆனால் இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of log n which is far better than O of n². அதனால வந்து மெர்ஜ் ஷார்ட்டே யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மெர்ஜ் ஷார்ட் பற்றி கோடிங். ஹோப் திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் இன்டர்வியூஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் ஏதாவது இருக்குன்னுச்சுன்னா, ஏதாவது புரியலாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது எந்த லாங்குவேஜ்க்கு வேணால் நீங்கள் அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சீனாலும் பரவாயில்ல, ஜாவா எதுனாலும் இங்கேருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.